உலகத்தில் முதல் மனிதன் தோன்றிய இடம் குமரிகண்டம். அவன் பேசிய மொழி தமிழ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த மொழி தமிழ் சொல்லுவாங்க. சும்மா ஒன்னும் அதை குறிப்பில்லைங்க. உலகத்திலேயே தமிழ் தான் முதல் மொழின்னு மூத்த மொழின்னு சொல்ற விதமா தான் சங்க நூல்கள்ல குறிப்பிட்டு இருக்காங்க. சங்க இலக்கியங்கன்னு சொல்லப்படுற பரிபாடல், தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள், இந்த எல்லா இலக்கணமும் தோன்றிய இடம் குமரிகண்டம். குமரிகண்டம்னா ஒரு நாடு இல்ல, அது ஒரு கண்டம். ஒரு கண்டத்தை ஆட்சி பண்ணவங்க தான் தமிழர்கள். அது மட்டும் இல்லாம பாயக்கலைகள் 64 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்பே ஆச்சரியப்படுறோம். அதை விட பல மகத்துவமான அபூர்வமான கலைகள்லாம் அங்க இருந்திருக்கு. அதெல்லாமே கடலுக்கு அடியில இன்னைக்கு மூழ்கிருச்சு. நம்ம சங்க இலக்கியங்களே ஒரு அபூர்வமான கண்டம் கடலுக்கு அடியில மூழ்கிருச்சுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி சொல்லப்படுற குமரிகண்டத்தை பத்தி வாங்க பார்க்கலாம். குமரிகண்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு கிழக்கே ஆஸ்திரேலியால இருந்து மறுக்கே மடகாஸ்கர் வரையிலும் இதோட பார்டர் லைன் முடியுது. இந்தமான், ஸ்ரீலங்கா, மாலத்தீவ், அது மட்டும் இல்லாம 49 நாடுகளை உள்ளடக்கியதுதான் குமரிகண்டம் சொல்றாங்க. ஏன் இப்ப நம்ம மதுரையா பாக்குற அந்த மதுரையே 3ஆம் மதுரை தான். இதுக்கு முன்னாடியே குமரிகண்டத்துல 2 மதுரை இருந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. இதோட நிலப்பரப்பு என்னன்னா 6,80,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு உடையது. இப்ப குமரிகண்டத்தை ரிசர்ச் பண்றதுக்காக 3 சயின்டிஸ்ட், நீவிஷ் ஆஷ்வால், கிரகாம் காலார், ஒரிசா பாலு. அதுல முக்கியமா சொல்லணும்னா ஒரிசா பாலு பண்ண ரிசர்ச் தான் ஆச்சரியமடைய செஞ்சுச்சு. அவர் சங்க இலக்கியங்களை படிக்கிறதுல ஆர்வமுடையவர். அப்படி ஒரு நாள் சிறுவநாட்டு படை இலக்கியத்தை படிச்சுட்டு இருக்கப்ப அந்த இலக்கியங்களை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவர் நோட் பண்றாரு. அதாவது என்னன்னா, படுத்திருக்கும் ஒட்டகம் போல மதுள் செவர் கடலுக்கடியில் மூழ்கி விட்டது அப்படின்றத அவர் படிக்கிறாரு. அவர் அதை படிக்கிறப்ப அந்த இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்க பாண்டிச்சேரிக்கு போறாரு. பாண்டிச்சேரியில இருந்து 16 கிலோமீட்டர் கடல் தூரத்துல 40 மீட்டர் கடல் ஆழத்திலேயே அந்த மதுள் செவர் அவர் கண்டுபிடிக்காது. அதாவது இலக்கியத்துல எங்க குறிப்பிட்டிருந்தாங்களோ அந்த இடத்துலயே அங்க ஒரு மதுள் செவர் இருக்கிறத அவர் கண்டுபிடிக்காது. அவர் இந்த ரிப்போர்ட்டை போய் இந்தியன் கவர்மெண்ட் சப்மிட் பண்றப்ப இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா இலக்கியத்துல குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், இது சயின்டிபிக்கா ஏதாவது ஆதாரம் வேணும்னு சொல்லி அங்க அவங்க ரிசர்ச்சே பண்ணல. பட் ஆனா இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்க மாதிரி அவர் அங்க கண்டுபிடிக்கிறாரு. பட் அது கண்டுபிடிச்சுமே அங்க ரிசர்ச் நடக்கப்படல. இப்ப இருக்க தமிழ் கோயில்கள்ல யாழின்னு ஒரு சிலையை பார்ப்போம். அந்த கிரியேச்சர் என்னன்றது நிறைய பேர் தெரியாம இருக்கும். அந்த கிரியேச்சர் வந்து குமரிகண்டத்துல வாழ்ந்த ஒரு கிரியேச்சர்னு சங்க இலக்கியம் குறிப்பிடுறாங்க. ஏன்னா குமரிகண்டத்துல ஏகப்பட்ட விஷயம் அழிஞ்சு போச்சு. அதுல மேபி இதுவும் அழிஞ்சிருக்கலாம். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா பழங்குடியோட மொழி வந்து இன்னமும் தமிழ் மொழியோட 90% ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க பல மொழிகளோட தமிழ் மொழி கலந்துருக்கு. நம்ம இப்ப பாக்குற சயின்ஸ், டெக்னாலஜி இது எல்லாத்தோட பல மடங்கு அட்வான்ஸா இருந்தவங்க தான் குமரிகண்டத்துல இருந்தவங்க. அப்புறம் எப்படி குமரிகண்டம் வந்து அழிஞ்சிச்சு அப்படின்னா, இயற்கை பேரழிவால குமரிகண்டம் அழிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்தியன் பெருங்கடல்ல ஒரு ரிசர்ச் நடந்து குமரிகண்டத்தை பத்தி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஏகப்பட்ட அபூர்வமான விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அங்க ஒரு ரிசர்ச் இன்னும் நடக்கவே இல்லை. கண்டிப்பா குமரிகண்டத்தை பத்தி ஒரு ரிசர்ச் நடக்கணும். அந்த ரிசர்ச் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரித்துன் ஸ்டார்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.